ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது எதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்கள், யூ/ஏவை யூவாக வச்சுக்கணும்லாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறையா சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்.